அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுள் இருந்து என்னை இயக்கிக் கொண்டிருக்கின்ற இறையருளுக்கும், குருவருளுக்கும் என் மனமார்ந்த முதற்கண் வணக்கத்தையும், நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, வாஸ்து அப்டின்னாலே எல்லா இடங்களுக்கும் வாஸ்து பார்ப்பீங்களா? அப்டின்னு கேட்டா, நிச்சயமாக பார்க்கலாம். அப்போ ஓட்டு வீடுக்கு பார்ப்பீங்களா? அப்டின்னு ஒருத்தர் கேட்கிறாரு அப்டின்னா, எல்லாருமே என்ன சொல்லிருவாங்கன்னா, ஓட்டு வீடுக்கு வாஸ்து பார்க்க முடியாது சார். அது உயரம், பள்ளம் அப்டிங்கிற ஒரு விஷயத்துல ப்ராப்ளம் வந்துரும். அந்த பிரம்மஸ்தானம் அப்டின்னு சொல்லக்கூடிய விஷயம் உயரமா வந்துரும் அப்டின்னு சொல்லிருவாங்க. பொதுவா ஒரு ரூல் தவறா இருக்கிறத பத்தி பிரச்சனை கிடையாது. ஆனால், அது எந்த தவறு அப்படிங்கிற விஷயத்தை சுட்டிக்காட்டுவது வாஸ்து கணிதத்தினுடைய ஒரு வேலையாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் பிரதானமா இருக்கணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோ பதிவு மூலமா தெரியப்படுத்துறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றளவும் காரைக்குடி அப்படிங்கிற விஷயத்தலாம் நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் ஓட்டு ஓட்டு வீட்ல தான் வாழ்றாங்க. அதாவது பாதி ஓடு இருக்கும். பாதி தார்ஸ் போட்ட வீடுகள் இருக்கும். சுண்ணாம்பு, கான்கிரீட் போட்ட வீடுகள் இருக்கும். அப்ப அவங்க பெரிய லெவல்ல ஜெயிக்கலையா அப்படின்னு கேட்டா, நிச்சயமாக அவங்களும் பெரிய லெவல்ல ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தான். இது வகுப்புல முற்றம் அப்படிங்கிற ஒரு டாபிக் நான் பார்ப்போம். அது மினிமம் ஒரு 3 ஹவர் பேசுவோம். அந்த ஒரே ஒரு டாபிக்க 3 மணி நேரம் பேசுவோம். அது யார் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்சி வீடு அப்படின்னு சொல்லி நம்ம பேசுவோம். அதுல இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில 3 ஹவர்ஸ் அத பேசக்கூடிய அளவுக்கு அந்த முற்றம் வீடு இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் விஷயம். அவங்களுடைய பிரதானமான 2 விஷயங்கள். 1, எல்லாருமே வேலைக்கு போவாங்க. அதுல ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா, 10 பேரும் வேலை பார்ப்பாங்க. 10 பேரும் 10 விதமான தொழில்களை பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. நம்ம வாஸ்துப்படி கட்டிட்டு ஒரு தொழில் பண்ணலாமா? 2 தொழில் பண்ணலாமா? ஒரு தொழில் பண்ணக்கூடிய விஷயங்களை மறந்து 2வது தொழிலையும் டிஸ்டர்ப் பண்ணி 2 தொழில் பண்ணக்கூடாது. ஒரு தொழில்ல ஸ்டாண்டர்டா நிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்றைய காலகட்டத்தில, வாஸ்து அப்படிங்கிற விஷயமே தெரியாமல் அன்று இருக்கக்கூடிய வீடுகளை வைத்துக்கொண்டு, வாஸ்துப்படி இல்லாத வீடுகளை வைத்துக்கொண்டு 5லிருந்து 6 தொழில்கள், 10 தொழில்கள் கூட பண்ணி, பணத்தை குவித்தார்கள் அப்படிங்கிற விஷயம் தான். அதுல ஒரே ஒரு விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இழப்புடன் கூடிய வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நடக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லா வீடுகளுமே ஆட்சி வீடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்ப தாத்தா என்ன ஆனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் இறந்திருப்பார். எப்போ இறந்திருப்பார் அப்படின்னா, ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவர் அந்த வீட்டிலை வசிப்பதற்கான சூழ்நிலைகள் அந்த வீடு கொடுக்காது அப்படிங்கிற விஷயம் தான். அப்ப அந்த இறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு வீடு தீர்மானிக்குமா அப்படின்னு கேட்டா, 100% அந்த வீடு அப்படிங்கிற விஷயம் தீர்மானிக்கும் அப்படிங்கிறது உண்மை. அப்ப இறப்பு அப்படிங்கிற விஷயத்தை தீர்மானிக்குது அப்படின்னா, பிறப்பு அப்படிங்கிற விஷயத்தையும் தீர்மானிக்கும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கங்க. ஒரு வீட்டுல என்ன குழந்தை பொறக்கணும், என்ன குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை ஆரோக்கியமாக வளரும் அப்படிங்கிறதை முடிவு செய்வதே அந்த வீடு அப்படிங்கிறது தான். எத்தன பேர உள்ள வச்சுக்கணும், யார உள்ள வச்சுக்கணும், யார வெளியில அனுப்பணும் அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த வீடு முடிவு செய்யும். ஸோ வீடை காதலியுங்கள். உங்களுடைய வாழ்க்கை அடுத்த கட்ட நகர்வுக்கு அந்த வீடே கூட்டிட்டு செல்லும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றேன். ஸோ இது ஓட்டு வீடா இருந்தாலும் சரி, இல்ல தார்ஸ் போட்ட வீடா இருந்தாலும் சரி, குடிசை வீடாக இருந்தாலும், வாஸ்துப்படி இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படின்னா, அது உங்களை அடுத்த கட்ட நகர்வுக்கு எடுத்து செல்லும் அப்படிங்கிற வீடியோ பதிவு மூலமாக தெரியப்படுத்துறேன். ஸோ மற்றொரு வீடியோ பதிவுல உங்கள மிக விரைவில் சந்திக்கின்றேன். இந்த அரிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றிகள். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம்.